விஜய் தன்னால இப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன இழப்பு செய்ய முடியுமோ அந்த இழப்பீடு அறிவிக்கிறாரு. அரசாங்கத்தை விட அதிகமான தொகையை வந்து அறிவிக்கிறாரு. அப்ப உயிர் போச்சுன்னா விலைதான் மதிப்பான்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்போது தன்னுடைய துயரத்தை, அந்த துயரத்துல பங்கேற்கணும், அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு நாம ஒரு உதவியா இருப்போம், ஒரு சின்ன அளவுல ஒரு பங்கேற்பு அளிப்போம் அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த வந்து நிவாரணத்தை அறிவிச்சிருக்காரு. அதை விட்டுட்டு இந்த நேரத்தையும் வந்து கேவலமான ஒரு அசிங்கமான அரசியலை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்தின் கட்சியை தாண்டி கூட இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய கட்சிகளும் அதை சார்ந்த நபர்களும் இந்த அரசாங்கத்தால் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய, பலனை அனுபவிக்கக்கூடிய சில ஒட்டுண்ணிகள் தான் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான விஷயங்க. உங்க வீட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா இதே போலதான் உட்காந்து நம்ம பேசிட்டு இருப்போமா? இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, கரூர் மக்களுக்கு இப்படி ஒரு துயரம் நடந்திருக்கு. அந்த துயரத்துக்கு வந்து இனிமேல் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த 41 உயிரோட இது நிக்கணும். இதுக்கப்புறம் மீண்டும் பல பிரச்சாரங்கள் இருக்கு. விஜய் பிரச்சாரத்துக்கு போவாரு, ஐயா ஸ்டாலின் போவாரு, எடப்பாடி பழனிசாமி போவாரு, டிடிவி தினகரன், எண்ணற்ற தலைவர்கள் போவாங்க. அப்படி போகும்போதும் இந்த மாதிரி கூட்டத்துல நெரிசல் ஏற்படாம, மூச்சுத்திணறல் ஏற்படாம பாதுகாப்பா மக்களை எப்படி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் எல்லாருமே செயல்படணும்.